हरे श्री गुरु पवन पुरपते पाहि मां पाहि दशकं 95 नान्गावदु श्लोकम् त्वद्भक्त्या तुष्टबुद्धे सुखमिह चरतो विच्युताशस्य चाशाः सर्वास्युः सौख्यमय्यः सलिलकुहरगस्येव तोयैकमय्यः सोऽयं खल्विन्द्रलोकं कमलजभवनं योगसिद्धिश्च हृद्याः नाकाङ्क्षत्येतदास्तां स्वयमनुपतिते मोक्षसौख्येऽप्यनीहः त्वत् भक्त्या तुष्टबुद्धेः सुखम् इह चरतः विच्युत आशस्य चाशाः सर्वास्युः सौख्यमय्यः सलिलकुहरगस्य इव तोय एकमय्यः सः अयं खलु इन्द्रलोकं कमलजभवनं योगसिद्धिः च हृद्याः न आकाङ्क्षति एतत् आस्तां स्वयम् अनुपतिते मोक्षसौख्य अपि अनीहः त्वद्भक्त्या உன்னிடமுள்ள பக்தியால் துஷ்டபுத்தேஹே மனம் மகிழ்ந்திருப்பவனும் விச்சுத ஆசஸ்யா மற்ற ஆசைகளெல்லாம் நீங்கியவனும் இக இவ்வுலகில் சுகம் இன்பமாக சரதஹசா திரிபவனுமான ஒருவனுக்கு சலீல குஹரகஸ்ய பெரும் நீர்நிலையினுள் கிடப்பவனுக்கு தோய ஏக்கமையா இவ எல்லாம் ஒரே நீர்மயமாக இருப்பது போல் சர்வாக ஆஷாக எல்லா திசைகளும் சௌக்கியமையா பேரின்பமயமாகவே ஸ்யுஹு இருக்கும். சகாயம் அத்தகையவன் இந்திரலோகம் இந்திரனது உலகையோ கமலஜபவனம் பிரம்மதேவனின் இருப்பிடத்தையோ ஹிருத்யாக மனதை மகிழ்விக்கும் யோக சித்திஹிச்ச யோக சித்திகளையோ ந ஆகாங்ஷதி விரும்புவதில்லை. ஏத்தது ஆஸ்தாம் இது இருக்கட்டும். ஸ்வயம் அனுபதிதே தானாகவே வந்தடைந்த மோக்ஷ சௌக்கியே அபி அநீகா மோக்ஷ சுகத்தில் கூட ஆசையற்றவனாக இருக்கிறான். உம்மிடம் பக்தியால் மகிழும் புத்தியுடையவனும் அதனால் ஆசையை ஒளிந்தவனும் இவ்வுலகில் சுகமாக சஞ்சரிப்பவனுமாகிய ஒருவனுக்கு மடுவில் இருப்பவனுக்கு எல்லாம் ஜலமயமாக தோன்றுவது போல் எல்லா திக்குகளும் சுகமயமாகவே தோன்றும். அந்த பக்தன் இந்திரலோகத்தையோ பிரம்மலோகத்தையோ எல்லோரும் விரும்பும் யோக சித்திகளையோ விரும்புவதில்லை. அது இருக்கட்டும். அவன் தானாகவே வந்த மோட்ச இன்பத்திலும் கூட விருப்பமற்றவனாகிறான்.